Welcome to Why Not Try? Why not try? முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. Dr. Sharon proudly present. Why not try? Hi friends, welcome back to my channel Why Not Try. So friends, இன்னைக்கு இந்த குக்கிங் வீடியோல உங்களுக்கு நான் நண்டு எப்படி வறுக்கிறது அப்படிங்கறத பத்தி காமிக்க போறேன். ஸோ சீ ஃபுட்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான விஷயம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்கிற நண்டுகளை தண்ணியில் நல்லா அலம்பி எடுக்கணும். ஏன்னா அந்த நண்டில் நிறைய மணல் மற்றும் அழுக்கு இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி நிரப்பி வச்சுட்டு 3 வாட்டி இல்லைன்னா 4 வாட்டி தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா நீங்கள் அலம்பி அந்த நண்டுகளை வச்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த நண்டோட அடிப்பகுதியில் ஒரு ஃப்ளாப் மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்கும். அதை வந்து சமைக்க யூஸ் பண்ணக்கூடாது, கட் பண்ணி வேஸ்ட்டில் போட்டுறணும். அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய மணல் மற்றும் அழுக்குகள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நண்டை வந்து இனி சமைக்க ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நண்டெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, எந்த அழுக்கும் இல்லை. நல்லா அலம்பி எடுத்து க்ளீனாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நண்டை பொரிக்கிறதுக்கான மசாலாக்களை பார்ப்போம். ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இது என் வீட்டில் வந்து அறுவடை பண்ண பெருஞ்சீரகம். ஸோ அதோட கூட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி. ஸோ பேக்கெட்டில் அடைச்ச பொடிகளை வாங்காதீங்க. ஸோ இந்த பொடிகளை நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகு பொடியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, அதாவது பெப்பர் பொடி. ஸோ அதோட கூட தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலாக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து மிக்சியில் நல்லாவே அரைச்சி அந்த மசாலாவை ரெடியாக பூசுறதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நல்லா அந்த மசாலாவை இந்த மாதிரி அந்த நண்டுகளில் அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மசாலாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டாலே போதும். ஸோ இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான சட்டியை சூடு பண்ணுங்கள். நான் ஒரு இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து பொரிக்கிறதற்கு தேவையான எண்ணெய், நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் ஆயில் தேவையோ அதை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே நண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்ச உடனே அதோட அடிப்பக்கம் வேகிறதுக்காக நீங்கள் திருப்பி போட்டுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா அந்த சூடான எண்ணெய் உங்கள் மேலே தெறிக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ இந்த நண்டு நல்லா தயாராகிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரையை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைத்து பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட போத் குக்கிங் அண்ட் கார்டனிங் வீடியோஸை பார்த்து நீங்களும் இன்ஸ்பயர் ஆகுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வித் another beautiful video, I'll be back soon. Bye.